ஏற்கனவே இந்த மாத இறுதியில புயல் உருவாகும்னு சொல்லியிருந்தீங்க. எப்போ உருவாகும்னு எதிர்பார்க்கலாம்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இன்று காலை வரைக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு மேலடுக்கு சுழற்சியானது வந்து அரபிக்கடலுக்கு நமக்கு வந்து அடுத்த 2, 3 நாட்கள்ல இருக்கிறது. ஸோ இது முதல் நம்ம நிகழ்வா நம்ம பார்க்குறோம். இந்த தொடங்குன அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம். இது மேலும் இந்திய கடற்கரையை விட்டு நகர்ந்து அரபிக்கடல்ல இன்னும் தள்ளி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த சில நாட்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கெல்லாம் இன்றெல்லாம் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடலோர மாவட்டங்களுக்கும் காற்று ஈர்ப்பு அந்த கிழக்கு காற்றோட ஒரு ட்ரஃப் அந்த சைடுல இருந்ததுமோ அங்கேயும் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை பெய்யறதுக்கான இருக்கிறத பார்க்குறோம். 23ஆம் தேதி, 24ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, தீபாவளிக்கு பிறகு ஒரு மேலடுக்கு சுழற்சியானது உருவாகி ஒரு காற்றழுத்த பகுதியாக வங்கக்கடலில் உருவாகிறதுன வாய்ப்பு இருக்கு. இது பொதுவா வந்து மேற்கு வடமேற்கு திசை, அதாவது இது தென் தமிழகம் பகுதியோ அந்த பக்கம் போகவில்லை. ஸோ வட தமிழகத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கிறோம். அது எந்த மாதிரி ஒரு தீவிரம், ரொம்ப தீவிரம், அடி தீவிரம் அடைந்து விட்டால் அது நம்ம தமிழகத்தை விட்டே சென்று ஆந்திராக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மார்ஜினல் சைக்ளோன், ரொம்ப ஸ்ட்ராங் சைக்ளோன் புயலாக இல்லாமல் ஒரு ஒரு நார்மல் சைக்ளோனா இருக்கும் போது அது வட தமிழகத்துக்கு நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் சினாரியோஸ் தான். இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. பட் அது உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக ஒரு காற்றழுத்த பகுதி வந்து உருவாகி புயலாக உருவாகிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதல் மழை தருமா அல்லது குறைவான மழையை தருமா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் சராசரி மழையானது 443 மில்லிமீட்டர். ஸோ இந்த சராசரி மழையோட நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 100 மில்லிமீட்டர் கிட்டே நமக்கு மழை கிடைத்து விட்டது. ஸோ அக்டோபர் 1ல இருந்து இன்னைக்கு அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம 443 மில்லிமீட்டர்ல 100 மில்லிமீட்டர் இன்னும் நமக்கு பதிவாயிருக்கு. வருகின்ற நாட்களையும் இந்த அக்டோபர், அதாவது நம்ம அக்டோபர் தீபாவளிக்கு பிறகுல இருந்து நம்ம ஒரு ரொம்ப ஆக்டிவ் ஸ்பேஸ் ஆஃப் மான்சூன் நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அக்டோபர் மாசமே நமக்கு சராசரியோட அதிகமாக தான் முடிய போகுதுன்னு தெரிய போகுது. அதே மாதிரி நவம்பர்ல நடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்தாலும் அதுவும் நமக்கு நல்ல மாதமாக இருக்கிறதா தெரிகிறது. டிசம்பரும் நமக்கு வந்து ஒரு அனாமலி வந்து ஒரு பாசிட்டிவ் அனாமலி தான் நம்ம தெரிகிறது. ஸோ இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சராசரி, அதாவது 443 மில்லிமீட்டரை விட அதிகமாக தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது.